நம்ம நாட்டோட தூணா சொல்லப்படுறது யங்ஸ்டர்ஸ். அப்படிப்பட்ட தூணையை அடியோடு அடிக்க வந்த ஆயுதம் தான் ட்ரக்ஸ். அந்த ட்ரக்ஸை ராமேஸ்வரத்துல இருந்து சவுத் தமிழ்நாடு முழுக்க டிஸ்ட்ரிபியூட் பண்றதுல ஸ்பெஷலிஸ்ட் வேலை. என்னண்ணா வர சொல்லியிருந்தியே, என்ன விஷயம்? புதுசாக ஒரு சரக்கு ஒன்று இருக்கு, அது எப்படியாவது ஸ்ரீலங்காவுக்கு ஏற்று போகணும். ஸ்ரீலங்காவா? ஏன்னா ஸ்ரீலங்கா? தேதிக்கு நம்ம நாட்டில் கிடைக்கிற சாதாரண டீ தூளே அங்கே 160 ரூபாடா. இந்த மற்ற டீ தூளுக்கே அங்கே அவ்வளோ விலைனா இதுக்கு செலவு வேணும். இதுக்கு மகசூல் ரொம்ப அதிகம். இந்த சரக்கு மட்டும் இந்த கடலை தாண்டி எடுத்துகிட்டு போனால் வச்சுக்க, இனிமே எல்லாம் நம்ம தான்டா. சரக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கு, யார்கிட்ட கொடுத்து டெஸ்ட் பண்ணுங்க. அதான் தான் நானும் யோசிச்சுன்னுக்குறேன், யார்கிட்ட கொடுத்து டெஸ்ட் பண்ணுறதுன்னு. அண்ணா நான் ஒரு ஐடியா சொல்லவா? 1-2 நாளில் நம்ம காலேஜ் திறக்க போகிறாங்க பாண்டிச்சேரியில். நம்ம பசங்க இருக்கிறானுங்க, அவனுக்கிட்ட கொடுத்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். கொடுக்கலாம்டா, இருந்தாலும் அதெல்லாம் பார்த்துக்கலாண்ணே. என் ஏரியா, என் பசங்க, நான் பார்த்துக்கிறேண்ணே. சரி ஓகே, நான் ஒரு சின்ன டீல் விஷயமா கொடைக்கானல் வரைக்கும் போக வேண்டியது இருக்குது. அதுக்குள்ளே இந்த மேட்ரு முடிச்சு. அண்ணா கொடைக்கானல் என்ன நான் தனியாக போகிறேன், நம்ம பசங்க இருக்கிறாங்களே கூட்டு போகலாம்ல. டேய் இது கொஞ்சம் பெரிய டீல்ரா, பார்ட்டியே டேரெக்டாக வருது, கொஞ்சம் தனியாக போனால் தான் வேலை ஆகும். சரி ஓகேண்ணா, பார்த்துக்கோ. கல்லூரி பயிலும் மாணவன் 3வது மாடியில் இருந்து தற்கொலை. சார், பாண்டிச்சேரியில் நாளுக்கு நாள் ட்ரக் ஆக்டிவிட்டிஸ் அதிகமானே போகுது. அது தடுக்க நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்துருக்கீங்க? நீங்க ட்ரக்ஸ்ன்றது பாண்டிச்சேரி லெவல்ல மட்டும் எடுத்துக்கூடாது. ட்ரக்ஸ்ன்றது வேர்ல்ட் லெவல்ல மாஃபியா கேங் நடத்துற ஒரு சதி தான். அந்த ட்ரக்கானது ஒரு மனுஷனுக்கு ஹை லெவல் தருதுன்னு சொல்றாங்க. ஒருத்த சந்தோஷத்துல இருக்கும்போது ட்ரக் அடிக்கிறானா அவன் உச்சக்கட்ட சந்தோஷத்துக்கு போறான். ஒருத்தன் துக்கத்துல இருக்கும்போது ட்ரக்ஸ் அடிக்கிறானா அவன் ரொம்ப துக்கத்துக்கு போறான். ஒருத்தன் கொலவெறியில இருக்கும்போது ட்ரக்ஸ் அடிக்கிறானா அவன் கொலையே பண்றான். கடந்த 2 மாசத்துல மட்டும் பாண்டிச்சேரி மற்றும் ஆரோவில் பகுதிகளில் கிட்டத்தட்ட 3 கிலோ கொக்கைன் பிடிபட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த தேர்தல் வார்த்தையை இன்னும் துரிதப்படுத்துறதுக்காக கிட்டத்தட்ட 7 பேர் கொண்ட குழு நம்ம கவர்மெண்டால அமைக்கப்பட உள்ளது. ஓகே, எனி அதர் क्वेश्चन? சார் எல்லாம் ஓகே சார், இந்த ட்ரக்ஸுக்கு முடிவே இல்லையா? சி, ட்ரக்ஸ்ன்றது ஒரு கேன்சர் மாதிரி. ஒரு நாட்டுக்குள்ள ட்ரக்ஸ்ன்றது வந்துச்சுன்னா அதுக்கு முடிவே இல்லை, அழிவும் இல்லை. அதை கட்டுப்படுத்த தான் முடியும். அதுக்கான ஆக்ஷனை நம்ம கவர்மெண்ட் கண்டிப்பாக எடுக்கும். சரி ஓகே, எனக்கு இன்வெஸ்டிகேஷன் டைம் ஆச்சு, நம்ம முடிச்சுக்கலாமா? பொதுவாக இந்த ட்ரக் டீலர்ஸ்லாம் எதுக்காக ஆரோவில், ஊட்டி, கொடைக்கானல் போன்ற இடத்த சூஸ் பண்ணுறாங்கன்னா டூரிஸ்டர்ஸ். எஸ், தன்னோட சரக்கை தரமாக ஒரு டூரிஸ்ட்டை போய் சேர்த்துட்டா அது ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு நாட்டுக்கோ இன்னொரு ஸ்டேட்டுக்கோ பரவுது. இது மூலமாக அவங்களோட நெட்வொர்க்கும் பெருகுது. இதை நோக்கி தான் வேலனும் இப்போ செயல்பட்டு இருக்கான். என்னடா பாண்டிச்சேரியில் சரக்கு மாட்டிச்சின்னு கேள்விப்பட்டேன். அண்ணே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம சரக்குலாம் கரெக்டாக தான் இருக்குது. அது வேற ஏதோ மேட்ரு போல. பார்த்து சுதாரணமாக இருங்க, சரக்கு மிஸ் ஆச்சு போனமாகிடுவோம்.
ஹாய் சார், கரெக்டான டைம் வந்துக்கிறீங்க. என்ன சார் ஆச்சு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்? ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா பையன் ட்ரக் யூஸ் பண்ணிக்கிறாரு, அதனால இறந்துக்கிறார். ட்ரக்கா? எஸ் சார், இது சாதாரண ட்ரக்கில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸான ட்ரக் சார். இது நேம் பார்த்தீங்கன்னா LSDன்னு சொல்கிறாங்க. LSDயா? LSD மோஸ்ட்லி கன்சியூம் பண்ணுறவங்களுக்கு சில விஷயம் அப்நார்மலாக தெரியும். உதாரணத்துக்கு தூரமான ஆப்ஜெக்ட் கிட்ட தெரியும். இது நீங்கள் கூட சொன்னீங்களே இந்த பையன் 3வது மாடிலேருந்து குதிச்சான்னு. இந்த பையன் ட்ரக் கன்சியூம் பண்ணனால 3வது மாடியில் இருந்தோம் 2 ஃபீட் ஹைட் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இறந்துக்கிறான். ஓகே சார், தேங்க்ஸ் ஃபார் த கன்ஃபர்மேஷன். நான் இந்த LSD பற்றி என் டிபார்ட்மெண்ட்டில் சொல்கிறேன் சார். நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்றதை பார்க்கலாம். சார், வாங்க மித்ரன். கடந்த 1 மாசமா நம்ம வேளாண் கண்காணிச்சதுல அவனுக்கு எங்க இருந்து ட்ரக்ஸ் வருது, அதை எப்படிலாம் அவன் டிஸ்ட்ரிபியூட் பண்றான் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே இந்த பென்ட்ரைவ்ல இருக்கு சார். குட் ஜாப் மித்ரன். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், ஏதோ புதுசாக ஒரு ட்ரக் இம்போர்ட் ஆயிருக்கான், LSDன்ற ஒரு ட்ரக். அதை நினச்சாதான் ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. LSD சார் சொன்னீங்க. ஆமா, கொஞ்சம் தெரியும் சார். சொல்லுங்க, என்ன விஷயம்? பொதுவா மத்த ட்ரக்ஸ் மாதிரி அது ஒரு இன்ஜெக்ஷனாவோ இல்ல ஒரு பவுடராவோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணாம LSD வந்து ஒரு ஸ்டாம்ப் சைஸ் பேப்பரா உருவாக்கி அதான் எல்லா இடத்துலயும் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு அது ஒரு ஸ்டாம்ப் சைஸ் பேப்பர், வாயில வைக்கிறவங்களுக்கு அது போறது. மை காட், இதுல இவ்வளவு விஷயம் இருக்குதா? தேங்க்ஸ் மித்ரன். அண்ட் ஒன் மோர் திங், அந்த பையன் இருந்த CCTV ஃபுட்டேஜ் வந்துட்டு இந்த பென்ட்ரைவ்ல நான் அட்டாச் பண்ணிருக்கேன். ஸோ நீங்க பாத்துக்கோங்க. ஓகே மித்ரன், நான் பாத்துக்கிறேன். யூ மே கோ. தேங்க்யூ. என்னடா சொல்லு. தலை கேட்க ஒரு மாதிரி இருக்கு. கேளு. கேட்டால் தப்பாக இருக்க மாட்டியே. பரவாயில்ல சொல்லு. தலைகாணி இருக்குமா? என்னடா ஒன்றும் சின்ன கொஞ்சம் மாதிரி தலைகாணின்னு மார்க்கெட்டில் ஒரு புது ஐட்டம் இறங்கிருக்குது, ட்ரை பண்ணுறியா? என்னதுண்ணா அது? என்னண்ணா இது ஸ்டாம்ப் மாதிரி இருக்குது? பார்க்க ஸ்டாம்ப் மாதிரி தான்டா இருக்கும். வாயில் போட்டு பேப்பர் மட்டும் வெள்ளை துப்பு, மஜாவாக இருக்கும். அப்படியே சொர்க்கத்துக்கே போயிடுவேன். சரிண்ணா. LSD மோஸ்ட்லி கன்சியூம் பண்றவங்களுக்கு சில விஷயம் அப்நார்மலா தெரியும். உதாரணத்துக்கு தூரமான ஆப்ஜெக்ட் கிட்ட தெரியும். இந்த பையன் ட்ரக் கன்சியூம் பண்ணனால 3வது மாடியில மட்டும் 2 ஃபீட் ஹைட் தெரிஞ்சிருக்கு. கொடைக்கானலில் புதிய வகை போதை மருந்தின் புழக்கத்தால் ஏராளமான இளைஞர்கள் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கொரோனா ஊரடங்கு தளர்வுகளுக்கு பிறகு சுற்றுலா மையங்கள் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பி வருகின்றன. இதனை பயன்படுத்தி கொடைக்கானலில் போதை விற்பனை கும்பல் புதிய வகை போதை மருந்தை புழக்கத்தில் விட்டிருக்கிறது. LSD என்ற இந்த புதிய வகை போதை மருந்து இளைஞர்கள் மற்றும் பள்ளி மாணவர்களை குறிவைத்து அதிக அளவு விற்கப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. நீண்ட நேரத்திற்கு போதை தரும் இந்த மருந்தால் இளைஞர்களுக்கு பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படுவதோடு மட்டுமின்றி அவர்களின் எதிர்காலமே கேள்விக்குறியாகியுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு போதை மருந்து விற்கும் கும்பலை காவல்துறையினர் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு பக்கம் வேலை, தன்னோட நெட்வொர்க்கை கொஞ்சம் கொஞ்சமா பெருசு பண்ணிட்டு இருந்தோம். அண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே, கோடைக்கானல் நம்ம கண்ட்ரோல் தான் இருக்குது. உங்கள் டீலிங் பார்த்தீங்கன்னா நாளைக்கு முடிச்சுக்கலாண்ணே. சரி ஓகே, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் முடிங்க. நெக்ஸ்ட்டு டீல் விஷயமா ஸ்ரீலங்கா வரைக்கும் போக வேண்டியது இருக்குது. ஒன்றும் இல்லைண்ணே,
நான் சொன்ன ப்ரைவேட் பிளேஸுக்கு வந்துடுங்க. அண்ணன் நான் காலைல வர சொல்கிறேன். அங்கேயே அவங்க டீலிங் நான் பேசி முடிச்சிடலாம். சரிடா. என்னடா நீ சொன்ன இடத்துக்கு நான் வந்துட்டேன். உன்னோட பாட்டி ஒன்றும் வரல இங்கே. அண்ணன் கிளம்பி 1/2 மணி நேரம் ஆச்சுண்ணே. இன்னும் 2 நிமிஷத்தில் அங்கே இருப்பார். டீலிங் முடிச்சிக்கலாம். சரி, நான் வெயிட் பண்ணுறேன். என்னடா வேலை? டீலிங் பேசலாமா? யார்ரா நீ? உனக்கு எப்படா என்ன தெரியும்? போலீஸ். போலீஸா? உன்னை பார்த்தா போலீஸ் மாரியே தெரியலையே. டேய், ஒன்ன மாதிரி ஒருத்தனை பிடிக்கணும்னா ஒன்ன மாதிரி இருந்தா தாண்டா முடியும். எஸ், நீ நினைக்கிறது 100% கரெக்டு. நானும் உன்ன மாதிரி ஒரு பச்சை புறம்போக்கு தான். என்ன நீ வெளில இருக்க, நான் டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன், அவ்வளோதான் வித்தியாசம். இந்தா உன் ஸ்டாம்ப், பொறுக்கிக்கோ. இது என்னோட சரக்காச்சு, உன்கிட்ட எப்படி? டேய், பின்னாடி கொஞ்சம் பாடுறா. டேய், உனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்ற, சொல்லல போனம்மா தான் போவ. சார், மார்க்கெட்டில் ஏதோ ஒரு புது சரக்கு இறக்கிருக்குன்னு சொன்னாங்க சார். அதை கொடுத்து டெஸ்ட் பண்ண சொன்னாங்க சார். டெஸ்ட் பண்ண சொன்னானா? யாரம்மா? இப்போ எங்க இருக்கான்? வேலன் சார், அவர் இப்போ கொடைக்கானலில் இருக்காரு. டெஸ்ட் பண்ண சொன்னா பட்டிக்கிற பசங்க அவனுக்கு கிடைச்சாங்களா? இதனை கருத்தில் கொண்டு போதை மருந்து விற்கும் கும்பலை காவல்துறையினர் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு பக்கம் வேலை தன்னோட நெட்வொர்க்கை கொஞ்சம் கொஞ்சமா பெருசு பண்ணிட்டு இருந்தான். இன்னொரு பக்கம் அவனோட ஒவ்வொரு அசைவும் கண்காணிச்சிட்டு இருந்தான் ரங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரிலண்ணே, தெரியாமல் உளறிட்டேண்ணே. மாட்டினியா? ஆழம் தெரியாமல் இறங்கிட்ட நீ. நாங்கள் ஆல்ரெடி இந்த பிஸ்னஸில் ஆழமாக இறங்கிட்டோம். உன்னால் ஒன்றும் போடுங்க முடியாது. டேய், நீ சொல்கிற அதே ஆழ தப்பாக தான்டா நானும் இறங்கியிருக்கிறேன். எந்த பயமும் இல்லை, என்ன நடந்தாலும் கவலை இல்லை. அது என்னடா சொன்ன? ஒன்றும் புடுங்க முடியாதா? இப்போ எப்படி புடுங்குறான்னு பார்க்குறியா? என்ன பயந்துட்டியா? இன்னும் 5 புல்லட் இருக்குது, ஒன்றும் அவசரம் இல்லை. இந்த தொழிலுக்கு வரும்போதே தெரியும்டா எனக்கு சாவு இருக்குன்னு. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோ, இந்த கதையை இனிமே தான் ஆரம்பிக்குது. அப்படியா? அதை நான் பார்த்துக்கிறேன், நீ செத்துப்போ. இந்த சரக்கு மட்டும் இந்த கடலை தாண்டி எடுத்துகிட்டு போனா வச்சுக்க, இனிமே எல்லாம் நம்ம தான்டா. மஜாவாக இருக்கும், அப்படியே சொர்க்கத்துக்கே போயிடுவேன். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோ, இந்த கதையை இனிமே தான் ஆரம்பிக்குது. அண்ணன் கிளம்பி 1/2 மணி நேரம் ஆச்சுண்ணே.